ராணி மங்கம்மாள் இனாமா கொடுத்தார்கள் என்பதற்கு ரெக்கார்டு இருந்தால், அந்த சொத்த ஒருத்தன் ஆட்டைய போட்டு என் பேர்ல, உன் பேர்ல மாத்திக்கிட்டான்னு சொன்னா, நீங்க சட்டத்தை மதிக்கிறவங்க எத எடுத்துக்கொள்ளணும்? அது எப்படி இந்த கிராமமே இப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது கிராமத்த தானே அந்த அம்மா ராணி மங்கம்மா தானே குடுத்துருக்காங்க. ராணி மங்கம்மா குடுத்தது பொய்ன்னு சொல்லுங்க. ராணி மங்கம்மாள் வந்து அந்த திருச்செந்துறைங்கிற கிராமம் வந்து யாருமே இல்லாத ஊரா இருந்திருக்கும். அந்த கிராமத்த நீங்க எடுத்துக்கிருங்க. இவங்க முஸ்லிம்கள் வந்து அங்க வசிக்காத காரணத்தினால கண்டுக்கிறாம போட்டிருப்பாங்க. போட்டத வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது என் சொத்து, அரசாங்க சொத்தை எல்லாம் தன் பேர்ல பட்டா போடுறாங்கல்ல. அந்த மாரியான ஒரு அதிகாரிகளை சரி கட்டி, யார் பேர்ல வேண்டாலும் யார் வாங்கலாம். அப்ப யார் பேர்ல யார் வாங்கலாம்னு இருந்தாலும், இதனுடைய அசல் என்ன? இதனுடைய துவக்கம் என்னன்னு சொன்னா, ராணி மங்கம்மாள் வரைக்கும் நீங்க போணுமா இல்லையா? அப்ப ராணி மங்கம்மாள் காலத்துல அரசுக்கு சொந்தமா இருந்ததை, ராணி மங்கம்மாள் வந்து அந்த கிராமத்தை முஸ்லிம்களுக்கு வக்ஃபாக குடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், அதுக்கு பிறகு பேப்பர் மாறி இருந்தால் அது ஃபோர்ஜரி தானே. 420 வழக்கு போடணுமா இல்லையா அத?